ஸோ ஆல்ரெடி 2024ல் பார்த்தோன்னா மகாவதர் நரசிம்மான்னு ஒரு அனிமேஷன் மூவி ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் 300 கோடிக்கும் அதிகமான கலெக்ஷனை தொட்டுச்சு. ஸோ இப்போ அதோட கண்டினியூஸனாக பார்த்தோன்னா மகாவதர் பரசுராம்னு ஒரு படத்தோட மோஷன் போஸ்டர் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த கிளிம்ஸை பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம இந்தியன் சினிமாவில் அந்த அனிமேஷன் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக மாற்ற போகுதுன்னு. ஏன்னா படத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விசுவல்ஸும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மகாவதர் நரசிம்மா விட பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் ஸ்கேலில் தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் இந்த படத்தில் பெரிய ப்ளஸ்னால் அது சாம்சியஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இன்னும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது என் மண்டையில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா இறங்கி பார்த்தீங்கன்னா பிஜிஎம்மில் செதுக்கியிருக்காரு. ஸோ ஃபைனலாக என்னோட ஒப்பீனியன் என்னன்னா 2027 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. அதாவது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்த அந்த பாகுபலி எக்ஸ்டர்னல் வார்க்கும் இந்த மகாவதா பரசுராம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அது 2 கிளிம்ஸில் உங்களுக்கு எது நல்லா இருக்குன்னு. நெக்ஸ்ட் எனக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வர காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பரசுராம் கேரக்டரில் ப்ளே பண்ணியிருக்க அந்த விக்கி அவர் தான். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தோன்னா சாவா படத்தில் ஒரு செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த படத்து மேலே எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இந்த கிளிம்ஸை பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஒப்பீனியனை?